விடுமுறை முடிந்து இரண்டாவது நாளாக சென்னைக்கு படையெடுக்கும் மக்களால் வண்டலூர் பெருங்குளத்தூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், தற்போது இரண்டாவது நாளாக சென்னைக்கு படையெடுக்கக்கூடிய மக்களால், விடுமுறை முடிந்து வரக்கூடிய மக்களால் வாகனங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது? போக்குவரத்து நெரிசலால் அந்த பகுதியில் பாதிப்புகள் என்ன? எத்தனை கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன? விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சரவணன், இந்த போக்குவரத்து நெரிசலானது வண்டலூர், பெருங்குளத்தூர், தாம்பரம் ஆகிய ஜிஎஸ்டி சாலையில இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை முதல் தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக தங்களது சொந்த ஊர்களான தென் மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்களுக்கு சென்று தங்களது உற்றார்களுடன் பொங்கல் விழா மற்றும் விடுமுறை நாட்களை மகிழ்ச்சியுடன் கழித்துவிட்டு தங்களது அன்றாட பணிகளை தொடர்வதற்காக அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதற்காகவும் நேற்று மாலை முதல் சென்னையை நோக்கி வரத் தொடங்கினர். இன்று இரண்டாவது நாளாக சென்னை நோக்கி வருவதால் வண்டலூர், பெருங்குளத்தூர், தாம்பரம் ஆகிய ஜிஎஸ்டி சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் வாகனங்கள் ஆமை போல் ஊர்ந்து செல்வதையும் காண முடிகிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலில் அவசர ஊர்தி வாகனமான ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சிக்கி கடும் பாதிப்புக்குள்ளாகி செல்வதை நம்மால் பார்க்க முடியுது. இதில் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இந்த பகுதியை கடந்து செல்வதற்காக சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல காலதாமதம் ஏற்படுவதாகவும் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு எழுப்பினர். இதே போன்று போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு தமிழக அரசு பொதுமக்களுக்கு, வாகன ஓட்டிகளுக்கும் ஒரு அறிவுரை என்று வெளியிட்டிருந்தது. இதுபோல் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு மக்கள் பயண திட்டங்களை பல்வேறு மாற்று ஏற்பாடுகளையும் கையாள வேண்டும் என ஒரு அறிக்கையை தமிழக போக்குவரத்து துறை சார்பில் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த ஜிஎஸ்டி சாலை எப்பொழுதுமே இது போன்ற விழா காலங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டும் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டும் ஆனாலும் இந்த போக்குவரத்து நெரிசல் குறைந்த பாடில்லை. இது போன்ற தொடர்ந்து விழா காலங்களில் கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பெருங்குளத்தூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த பீர்க்கன்கழனி ஏரி பகுதியிலிருந்து வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலை கடப்பதனாலும் அந்த சிக்னல், குறிப்பாக அந்த சிக்னல் கடப்பதற்காக அந்த வாகனம் நிறுத்தி வைக்கப்படுவதனால இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, இரும்புலியூர் மேம்பாலம் தற்போது விரிவாக்கம் பணி நடைபெற்று வருகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் ஏற்படுகிறது. மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு முக்கிய காரணம் பெருங்குளத்தூர் பகுதியில் நடைபெற்று வரும் இந்த மேம்பாலம் பணி 4 பக்கம் முடிந்து, அதாவது இந்த நெடுங்குன்றம் பகுதியில் மேம்பால பணியானது தற்பொழுது வரை ஆமை வேகத்தில் நடைபெற்றுள்ளது. தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி டேனியல்.